ஸோ கைஸ் ஐபிஎல் 2024 பிளேயர்ஸ் ஆக்ஷன் இந்த துபாயில் வந்து முடிஞ்சிருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க. டேரில் மிச்சல், ரச்சின் ரவீந்திரா மாதிரியான ஸ்டார் வேர்ல்டு கப் பெர்ஃபார்மன்ஸஸ் சிஎஸ்கே டீமுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாகவே ஸ்டீஃபன் ஃபிளெமிங்கோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த பிக்ஸ் கண்டிப்பாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா நியூசிலாண்டோட ஹெட் கோச்சாக இருந்தது வேர்ல்டு கப்பில் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் தான். ஸோ கிட்டேருந்து பார்த்துருப்பாரு. யங்ஸ்டர் ரச்சின் ரவீந்திரா பற்றி நிறையவே தெரிஞ்சிருக்கும். டேலண்ட் இருக்குது, திறமை இருக்குன்ற நம்பிக்கை எடுத்திருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இன்னும் T20 மேட்சஸ் சரியாக ஆடினதில் தான் 50 ஓவர் மேட்சஸில் இப்போ தான் டெபு பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலுமே இன்னும் பெரிய பிரைஸ் போகல அவர். ஸோ இருந்தாலும் ஃபிளெமிங் நம்பிக்கை வச்சு எடுத்திருக்காரு தோனி அண்ட் கோ. டேரில் மிச்சல் 14 க்ரோஸ் வரைக்கும் போயிருக்காரு. நம்பர் 4 அவர் தான் கண்டிப்பாக ராய்டு ரிப்ளேஸ் பண்ணுவார் நம்பிக்கை இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் அவர் லார்ட் தாக்கூர், ஷார்துல் தாக்கூர் பேக் டு ஹோம் 4 crores கொடுத்து எடுத்திருக்காங்க. பெருசாக அந்த அளவு ஃபைட் பண்ணலை. டெல்லி அண்ட் டெல்லி மட்டும் தான் கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்க. ஓகே, நல்ல பிக் தான். ஷார்துல் தாக்கூர் எகைன் கம் டு சிஎஸ்கே. ஸோ பார்ப்போம் லைன் அப் எப்படியே இருக்குன்னு. ஓகே, இப்போதைக்கு எல்லாமே நல்ல நல்ல பிக்ஸாக எடுத்துட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா, டேரில் மிச்சல், ஷார்துல் தாக்கூர். ஸோ செட்டு 2ல கிட்டத்தட்ட 11 பிக் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் பிளேயிங் 11 எப்படி இருக்குன்றது தான் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வி அப்படிங்கிற ஒரு டொமஸ்டிக் பிளேயருக்கு 8.2 crores வரைக்கும் போய் எடுத்தாங்க. ஸோ 8.2 crores அதிகம் தான். பட் இருந்தாலும் ஹிட்டர், ஹார்ட் பேட்ஸ்மேன், நம்பர் 4லையுமே சூட் ஆவார். பட் இருந்தாலும் சான்சஸ் கிடைக்குமான்னு தெரியல. டேரில் மிச்சல் தான் எனக்கு நம்பர் 4 ஆடுவார். மொயின் அலி ஆடுவார்ன்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஸோ சமீர் ரிஸ்வி சப்ஸ்டியூட்டாக உட்காரப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சான்சஸ் கொடுத்து பார்க்கணும். யங் பிளேயர் 20 வயசு தான் ஆகுது. ஸோ அடுத்ததாக முஸ்தபிசுரை பேஸ் பிரைஸ் 2 crores போய் எடுத்தாங்க. ஸோ ஓகே, அதுவுமே ஒரு நல்ல பிக் தான். அதுக்கப்புறம் அவினாஷ் ரோ அப்படிங்கிற ஒரு டொமஸ்டிக் பிளேயர்ஸ் பேஸ் பிரைஸில் எடுத்திருந்தாங்க. ஸோ 25 பிளேயர்ஸ்மே ஃபில் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. எப்பவும் போய் மிக்சர் சாப்பிட்ற டீம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த டைம் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை. ஸ்டார்டிங்லேருந்து ஆக்டிவாகவே இருந்தாங்க சிஎஸ். தென் இதுக்கு அடுத்து டீம்ஸ்லாம் நல்லாவே அமைஞ்சிச்சு. பிக்ஸுமே சரியான பிக்ஸ் அமைஞ்சிருக்கு. ஒரு ஜிடி மாதிரியான டீம் 4 தமிழ் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. சாய் சுதர்சன், விஜய் சங்கர், சாய் கிஷோர் அண்ட் நேற்று புது பிளேயர் எடுத்திருக்காங்க ஷாருக் கான். ஸோ ஒரு தமிழ்நாடு ஐபிஎல் டீம் சிஎஸ்கே ஒரே ஒரு தமிழ் பிளேயர் கூட இல்லைன்றது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு பிளேயர் 2 பேருக்காவது போயிருக்கலாம். ஜெகதீசன், ஹரி நிஷாந்த் மாதிரியான பிளேயர்ஸ் 2 வருஷமாக டீம் வச்சிருந்தாங்க கடைசியில். ஸோ இப்போ அவர் கூடமே கிடையாது. யாராவது ஒரு 2-3 பிளேயர்ஸ்க்காவது போயிருக்கலாம். மணிமாறன் சித்தார்த்துக்கு கூட போயிருக்கலாம். சந்தீப் வாரியருக்கு போயிருக்கலாம். பட் இருந்தாலும் யாருக்குமே போகல. தமிழ் பிளேயர்ஸ் யாருமே போகல. ஸோ தமிழ் பிளேயர்ஸ் எடுத்திருந்தா எந்த பிளேயர்ஸ் எடுத்துக்கலாம், அது யாருக்கு பதில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ சிஎஸ்கேவோட லைன் அப்புக்குள்ளே வந்தால் யார் யார் எங்கெங்கே ஆடுவா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் சிஎஸ்கே ஃபேன்ஸ் மனசில் எழும்போம். ஏன் அப்படின்னா ஆட போகிறது 4 ஃபாரினர்ஸ் தான். இப்போ அந்த 4 ஃபாரினர்ஸ் எந்தெந்த பிளேயர்ஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்துல் தாக்கூர் உள்ள வந்திருக்காரு. ஸோ முகேஷ் சௌத்ரி வெளில தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனுமே இருக்குது இப்போ. ஸோ என்னை பொறுத்தளவு என்னோட ஒரு பிளேயிங் 11 என்னவா இருக்குன்றதை நான் சொல்கிறேன். உங்களோட பிளேயிங் 11 என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவு ஓப்பன் கண்டிப்பாகவே ருத்ராஜ் கைக்வாட், டெவன் கான்வே தான் பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 1 டவுனில் கண்டிப்பாகவே அஜிங்க ரஹானே விளையாடுவார். அது நம்பர் 4ல் ஷிவம் துபே ஆடுவார். நம்பர் 5ல் டேரில் மிச்சல் ஆடுவார். இல்லை டேரில் மிச்சல் நம்பர் 4, ஷிவம் துபே நம்பர் 5 கூட மாற்றி ஆடலாம். நம்பர் 6ல் ரவீந்திர ஜடேஜா, நம்பர் 7ல் MS தோனி, நம்பர் 8ல் தீபக் சேகர், நம்பர் 9ல் ஷார்துல் தாக்கூர், நம்பர் 10ல் மகேஷ் தீக்ஷனா, நம்பர் 11ல் பத்திரனா. 12th மேன் ஸ்டாண்டிங்கில் இம்பாக்ட் பிளேயராக முகேஷ் சௌத்ரி கண்டினியூ பண்ணுவார்னு தோணுது. முகேஷ் சௌத்ரி ஷிவம் துபே வெளில உட்கார வச்சுட்டு முகேஷ் சௌத்ரி மேபி இம்பாக்ட் பிளேயர் எவ்வளோ வருவான்னு தோணுது. ஸோ அப்போ மொயின் அலி வெளியிலனா மொயின் அலிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் ரச்சின் ரவீந்திராவா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மனசில் எழும்புது. அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா தான் ரீப்ளேஸ்மெண்ட்னா ரச்சின் ரவீந்திராவுக்கும் பிளேயிங் 11 இடம் கிடையாது கண்டிப்பாகவே. டேரில் மிச்சல் நம்பர் 4 அவர் தான். அப்படி இல்லைன்னா ரச்சின் ரவீந்திராக்கு இடம் கிடைச்சாலுமே இல்லை, சான்சஸ் இல்லை. டேரில் மிச்சல் தான் நம்பர் 4 ஆடுவார்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ ரச்சின் ரவீந்திராவுமே வெளில தான், மொயின் அலியுமே வெளில தான். மொயின் அலியில் ரச்சின் ரவீந்திரா எவ்வளோ ஆறாமல் இருந்தால் மகேஷ் தீக்ஷனா உட்கார வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான சான்சஸுமே கம்மி தான். டேரில் மிச்சல் ஆடுவார்னு தோணுது என்ன பார்த்தா. ஸோ என்னோட அந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸை பொறுத்தவரை கண்டிப்பாக டாப் ஆஃப் ஆர்டரில் டெவன் கான்வே ப்ளே பண்ணுவார். ஸோ நம்பர் 4ல் டேரில் மிச்சல் ஸ்டார்ட் பண்ணுவார்னு தோணுது. கீழே பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் மகேஷ் தீக்ஷனா அண்ட் மத்தீஷா பத்திரா நான் கண்டினியூ பண்ணுவான்னு தோணுது. ஸோ 2 ஸ்ரீலங்கன்ஸ் அண்ட் 2 நியூசிலாண்டு பிளேயர்ஸோட சிஎஸ்கே போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட 4 ஃபாரின் பிளேயர்ஸ் யாருன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.